மக்கள் பணியான சமூகத்திற்கு தார்மீக பொறுப்பேற்று முதல் இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னேறி நடத்தி கொண்டு அதுவும் தமிழ்நாடு மட்டுமல்ல, தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, ஆந்திரா அத்தனை மாநிலங்களில் வந்து மக்கள் கடத்தி கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்ற செய்தியை அறிஞர் எடப்பாடியார் மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். ஆக எங்களை பொறுத்தவரைக்கும் சிபிஐ கொண்டாடுறது என்ன தவறு? எடப்பாடி சொல்றாங்க தனிமொழி இருக்காதுல, நீங்க சிபிஐ கேட்கிறீங்க. இங்க வரும்போது பார்த்தேன், தமிழ்நாடு முழுவதும் காவல்துறை சேர்த்து போட மாட்டேங்கிறாங்க, காவல்துறை நடக்க விட மாட்டேங்கிறாங்க, கூட்டம் சேரக்கூடாதுன்றாங்க. நல்லா மதிப்புக்குரிய சாரி என்ன பண்ணிருக்காரு, இந்த காவல்துறையை நம்பல, நாங்க சிபிசிஐடியே நம்பல. அந்த காவல்துறை இருக்கிற முதலமைச்சர் அவருடைய கட்டுப்பாட்டு உள்ள இந்த காவல்துறையை நம்ம எல்லாம் தடுத்து நிறுத்துறாங்க. இந்த காவல்துறை நம்பாதான் சிபிசிஐடியை ஒப்புக்கிட்டாங்க. நீ நிர்வாக திறமையான இந்த காவல்துறை வச்சு கண்டுபிடிச்சிடணும்ல, நியாயத்தை கண்டுபிடிச்சிடணும்ல. இதை விட்டுட்டு சிபிசிஐடி மேல நம்பிக்கை இல்லை, அதை சிபிஐ கொண்டு வா என்று சொல்லுகிறோம். இதற்கு நீதிபதி அவருடைய பதிலை தவறான முன்னுதாரணத்தை கட்ட வேண்டும் என்றால் கொத்து கொத்தாக செத்துக் கொண்டிருக்கிறார் அந்த மக்கள். இன்றைக்கு அங்கே மருந்து கூட இல்லை. பொதுச் செயலாளர் புரட்சி தலைவர் ஆதாரத்தோடு சொல்லுகிறார். அந்த மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் இரவாக மகாராஷ்டிரா மாநிலத்திலே கொள்முதல் செய்து கணக்கு காட்டினார். நாங்கள் கணக்கு காட்டுவதற்காக புரட்சி தலைவர் ஐயா எடப்பாடியார் கேட்கவில்லை, மக்களின் உயிரை காப்பதற்காகத்தான் கணக்கு கேட்டார் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. ஆகவே இதுதான் அதுதான் பட்டுக்கோட்டைக்கு வழிகட்ட கொட்டப்பாக்கு என்ன விலைன்னு கேட்ட மாதிரி இந்த உயிர் காக்கிற மருந்து, விஷத்தை உரிக்கிற மருந்து இருக்கா அப்படின்னு பொதுச்செயலாளர் கேட்கிறார். அதுக்கு இந்த தேதி வரைக்கும் பதில் இல்லை. ஆகவே கற்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் நீங்கள் கொடுக்கிற அந்த நிவாரணம் மக்களை வாழ வைக்கார், அவரை பாதுகாக்கார். இன்னைக்கு அண்ணாதிராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் பொதுச் செயலாளருடைய ஆணைக்கிழங்க வீதியிலே இறங்கி போராடுகிறோம் என்று சொன்னார். இனி ஒரு சம்பவம் இதுபோல் இந்த தமிழ்நாட்டிலே எப்போதும் வரலாற்றிலே நடைபெற கூடாது என்கிற மக்கள் தங்களுடைய அக்கறையோடு தான். அதே கிராமத்தில் சொல்லுவாங்க, இவ்வளவு நேரம் நாங்க கத்துனாலும் கிராமத்தில் சொல்லுவாங்க, நல்ல மாட்டுக்கு ஸ்டாலின் அவர்களே உங்களுக்கு ஏற்கனவே மரக்காலத்துல ஒரு சூடு, அப்பயும் உங்களுக்கு புத்தி வரல,
ஆகவே நல்ல பாட்டுக்கு ஒரு சூடு என்ற அந்த பழமொழியின் போல ஸ்டாலின் அநேகமாக இந்த ஆர்ப்பாட்டம் முடிவதற்குள்ளாக ராஜினாமா செய்து வீட்டுக்கு போக வேண்டும். புரட்சி தமிழர் எடப்பாடியார் மக்கள் பேராதரோடு கோட்டைக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி நாங்கள் சட்டசபையிலே அங்கே இரங்கல் தெரிவித்திருந்தாலும் கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியாருடைய வழிகாட்டுதலோடு இங்கே இருக்கக்கூடிய தொண்டர்கள் ஆளுங்கட்சியினுடைய இன்னைக்கு முதலமைச்சர் மறுக்கிறார். அவருடைய ஊதுகுழலாக இன்னைக்கு சட்டத்துறை அமைச்சர் சட்டத்துக்கு புறம்பாக சட்டமன்றத்தில் இன்னைக்கு நம்ம வழக்கு தொடுக்கிறோம். நீதி அரசருக்கு உடைய வழக்கு அங்கே இருக்கிறது. அதற்கு முன்பாக இவர் முன்வந்து ஒரு கருத்தை சொல்கிறார் என்றால் என்ன நியாயம்? ஆளுகிற திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எந்த அருகதையும் இல்லை, மக்களை ஆள தகுதி இல்லை, நிர்வாக திறன் அற்றவிட்டது, எல்லா நிர்வாகமும் சமைத்து விட்டது. மதுரையில பாருங்க, எங்க பார்த்தாலும் சாக்கடை, எங்க பார்த்தாலும் சாலையில் குண்டு குடிப்பாரு, நிதி இல்லை. போடப்பட்ட சாலை அத்தனையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கொண்டு வரப்பட்ட சாலை. இதுதான் நடந்தது. எனவே இவர்கள் என்ன சாதனை செய்திருக்கிறார்கள்? எந்த சாதனையும் செய்யவில்லை, எதனையும் கிழிக்கவில்லை இந்த அரசாங்கம். இன்னைக்கு 3 ஆண்டுகள் ஆகிவிட்டது. 3 ஆண்டுகளாக மக்கள் பட்ட துன்பங்கள் துயரங்கள் தான் அதிகம். இந்த ஆட்சியாளர்களா இன்னைக்கு கடன்தான் தொல்லை, மாணவர்கள் படிக்க முடியவில்லை. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா மாணவர்கள் படிக்கிற பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மாணவர்களுக்கு இதுவரைக்கும் நோட்டு புத்தகம் மட்டும்தான் கொடுக்கப்பட்டது, மற்ற பொருட்கள் கொடுக்கப்படவில்லை. நாசூறு போடப்படுகிற யூனிஃபார்ம் கொடுக்கல, எதையும் செய்கிற இந்த அரசாங்கம். நாம் கொண்டு வந்த மடிக்கணினியை முறையாக இவர்கள் செயல்படுத்தவில்லை. எனவே அதை நிறுத்திவிட்டார்கள். எனக்கு 1000 ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லி மக்களை ஏமாற்றி இன்னைக்கு இந்த அரசாங்கம் ஏமாற்றிக் கொண்டு இருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. எல்லா வகையிலும் இந்த அரசாங்கம் தோற்று போயிருக்கிறது. நிர்வாக திறன் இல்லை, காவல்துறை ஒழுங்காக கையாள தெரியவில்லை. எனவே கையாள தெரியாத முதலமைச்சர் இந்த பதவி ஒரு கேடா என்பதை விளக்கின்ற வகையில் தான் இந்த ஆர்ப்பாட்டம். எனவே இங்கே வருகிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தை மிக சிறப்பான முறையில் இங்கே ஏற்பாடு செய்த தம்பி சத்யவிநாயக பாண்டியன் அவர்களுக்கும் ஆண்பிற்கே அருமை சோதரர் தளபதியார் மாறி அவர்களுக்கும் ஆண்டிற்கினிய சத்தியமோகன் அவர்களுக்கும் ஆண்டிற்கினிய MSK மல்லன் அவர்களுக்கும் அண்ணன் அருமை தம்பி MS பாண்டியன் அண்ணாதுரை அவர்களுக்கும் வருகை தந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை சிறப்பித்த பகுதி கழக செயலாளர்கள் அத்தனை பேருக்கும் ஒவ்வொரு பெயரையும் சொன்னால் நேரம் ஆகிவிடும் என்பதனால் அனைவரையும் நான் சொன்னதாக கருதி நம்முடைய புறநகர் மேற்கு மாவட்ட செயலாளர் கிழக்கு மாவட்ட செயலாளர் சொன்னது போல முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், நகர்கழக, பேரூர் கழக, ஒன்றிய கழக, ஆண்டிற்கினிய கிளைக்கழக, வட்டக்கழக அத்தனை செயலாளர்கள், முன்னாள் மாமன்ற உறுப்பினர்கள், இந்நாள் மாமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் மாநகர் மாவட்ட கழகத்தின் சார்பாக பெருந்தராக வருகின்ற மகளிர் அணிக்கும் இந்த கருப்பு சட்டை அணிந்து வந்த கழக தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் நன்றி பாராட்டி இந்த நல்ல ஆர்ப்பாட்டத்தை வெற்றி பெற செய்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.